ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ரோமர் 8:15. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் இவள் எனது பிள்ளை என்று உங்களது பெற்றோரும், இவர்கள்தான் என் அம்மா அப்பா என்று நீங்களும் பெருமைப்படத்தக்கதாக பெற்றோருடனான உங்களது உறவு எப்படி இருக்கிறது? உங்கள் பெற்றோர் உங்களை குறித்து பெருமை பாராட்டும் அளவுக்கு நீங்கள் வாழுகிறீர்களா? இன்று பிள்ளைகளால் உதாசீனப்படுத்தப்படும் பெற்றோரும், பெற்றோர் வெட்கப்படும் அளவிற்கு நடந்து கொள்கின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தையே படைத்து ஆளுகை செய்கின்ற மகத்துவமான தேவன் பாவத்தில் அமிழ்ந்து போன மனிதனை மீட்கும் பொருட்டு தமது குமாரன் இயேசுவை பலியாக ஈந்து அவரை, அவரது பாடுகளை, அவரது மரணத்தை, அவரது உயிர்த்தெழுதலை அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி சென்ற இடத்துக்கு அழைத்து செல்ல திரும்ப வருவார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தமது பிள்ளை என்ற உரிமையை கொடுத்திருக்கிறார். பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த நம்மை இயேசுவின் இரத்தத்தால் மீட்டெடுத்த பரமபிதா நமக்கு அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடுகிற உரிமையை தந்துள்ளார். தமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ஆவியையும் நமக்கு தந்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே சாட்சி. இந்த பெரிய சிலாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள என் இயேசு என் பாவங்களை சுமந்து என்னை மீட்டு கொண்டார் என்று விசுவாசித்தால் போதுமானது. உங்களது கடந்த காலம் எவ்வளவு சீர்கெட்டதாக இருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பி தேவ பாதம் சேரும்போது அவர் உங்களை தூய்மைப்படுத்தி புதிதாக்கி தமது பிள்ளைகளாக தமது மார்போடு அணைத்துக் கொள்வார். இதுவே சத்தியம். உங்களை உள்ளபடியே தனது பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட நமது அப்பாவின் நாமம் கீர்த்தி அடையும்படிக்கு நடந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவை என்று கூப்பிடும் புத்திர சுவீகார ஆவியை தந்தள்ளின பரலோக தகப்பனே, உம்முடைய சொந்த பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு அப்பா பிதாவை என்று கூப்பிடும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிற உமது நாமத்தை எந்தெந்தைக்கும் கனப்படுத்துகிறவர்களாக, மைமைப்படுத்துகிறவர்களாக வாழ எங்களுக்கு அருள் புரிந்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அப்பா, தீரமான நேரங்களில் மட்டுமல்லாது எல்லா வேளைகளிலும் உம்மை மட்டுமே நோக்கி பார்க்கவும், வாக்குத்தத்தங்களில் முழு நம்பிக்கை வைத்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளவும் தூய ஆவியானவரின் விலையை தந்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உமக்கு பிரியமானதை செய்து உமது வழிகளில் நடக்க தூய ஆவியானவரால் எங்களை பலப்படுத்திட விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அருமையானவர்களையும் நண்பர்களையும் அயலகத்தாரையும் ரட்சிக்கப்படத்தக்கதாக அவர்களுக்கு சாட்சியாக நாங்கள் வாழ தேவரீர் எங்களை ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து சகல விக்னங்களுக்கும் அவர்களை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் எனவும், அவர்கள் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், வீண் செலவினங்கள் வராது காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கவலைகளோடு, கண்ணீரோடு, மனபாரத்தோடு, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொட்டு அவர்கள் சஞ்சலமும் தவிப்பும் மாறி சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக வாழ கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவரையும் ஆதரடைய செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாரம்பரியத்திலும் சடங்காச்சாரத்திலும் கட்டப்பட்டு பில்லி சூனிய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டுள்ள மக்கள் ரட்சிக்கப்பட தேவன் கிருபை செய்ய வேண்டுமா? இந்த அருவருப்பான பாவங்கள் தேசத்திலிருந்து முற்றிலும் நீக்கப்படவும், இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொல்லாத மனிதரிடமிருந்து சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும், உலகத்தின் தீமைகளிலிருந்தும் பாலிய இச்சைகளிலிருந்து வாலிப பிள்ளைகளை தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஞானம் தந்தளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாதிகளினாலும் உடல் பலவீனத்தோடு மனச்சுமைகளோடு வாழும் ஒவ்வொருவரையும் தேவரீர் உங்கள் தழும்புகளால் குணப்படுத்தி பலப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போதைக்கு அடிமையானவர்கள், போதை பொருட்களை கடத்துகிறவர்கள், திருட்டளவாய் இளைஞர்கள், மாணவர்களிடையே விற்கிறவர்கள், மது பிரியர்கள் மனம் திரும்பவும் பாவக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்கள் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் நிறைவாய் பெருகவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து பெற்றோரை கனம் பண்ணி
தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும், வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும், திருமணத்துக்காக வரந்தேடும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேவரி தந்தளவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் தாயும் சேயும் ஆரோக்கியமாக காக்கப்படவும், பிள்ளைக்காக ஜெபிப்போரின் கண்ணீரை துடைத்து களிப்புண்டாக செய்யவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும், அமைதலான வாழ்க்கை வாழவும், மதவாதிகள் மந்திரவாதிகள் மனம் திரும்ப ரட்சிக்கப்படவும், ஆளுகிறவர்கள் உண்மையும் உத்தவமாய் நீதியும் நேர்மையுமாய் பாதுகாப்புடன் செயல்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.